ஹாய் ஃபோக்ஸ். அந்த இடிஎஸ்ஓ சீரீஸில் சி அப்படின்ற ஒரு பாயிண்ட் கடைசியாக சேர்தான். இட்ஸ் எ கார்டிசால். இந்த இடிஎஸ்ஓ அப்படின்ற ஒரு வெல்பீயிங் கொடுக்கக்கூடிய அந்த எல்லா ஹார்மோன்ஸோடைய இதையும் நல்லிஃபை பண்ணக்கூடிய ஒரே இது வந்து கார்டிசால். ஸோ கார்டிசால் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு நம்ம உடம்புல வந்து ஒரு இட்ஸ் என் ஃபைட் ஹார்மோன். அதாவது ஆபத்தை ஏற்பட்டால் அதை நம்ம உடனே எதிர்கொள்கிறதுக்காக உருவான ஒரு ஹார்மோன். நம்ம அந்த காலத்தில் இப்போ எப்போ ஆபத்து எங்கேருந்து வரோன்னே தெரியாது. இப்போ வந்து சர்க்கிள் ஆஃப் சேஃப்டி அதிகம். அதாவது சர்க்கிள் ஆஃப் சேஃப்டினா வேர் வி ஆர் லிவிங் அப்படின்ற அந்த சர்க்கிள் ஆஃப் சேஃப்டி நிறைய சேஃபாக ஃபீல் பண்ண நீங்கள் மனசில் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தென் உங்கள் கார்டிசால் செக்ரெட் ஆகாது. ஸோ இதுதான் ஆல்ரெடி நம்ம சொன்ன டைமுக்கு வர்றது வந்து ஒரு ரூலாக வைக்காமல் ரொட்டீனாக வைங்க. ரொட்டீனாக நமக்கு டைம் போகணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா தென் உங்களுடைய பதட்டம் குறையும், சேஃபாக இருக்கீங்கன்னு உங்களுக்கு தோணும். தென் உங்களுடைய கார்டிசால் ரிலீஸ் குறையும். ஸோ அதே மாதிரி தான் உங்களோட சர்க்கிள் ஆஃப் சேஃப்டி வந்து கூட இருக்க மனிதர்கள்லாம் நம்பிக்கையானவர்கள் அப்படின்னு எண்ணம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும். எல்லோரும் என்னக்காக சந்தோஷமாக நம்மளால் வாழ முடியும் அப்படின்ற ஒரு லீடர்ஷிப் இதுவும் இருக்கும். ஆக்சிடோசின் ரிலீஸும் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுடைய கார்டிசால் லெவல்ஸ் குறையும். ஸோ ட்ரஸ்ட் யுவர் பீப்புள் அரௌண்ட். தேர்ட் வந்து சின்ன சின்ன விஷயங்களை அச்சீவ் பண்ணுறத வந்து ஒரு போட்டியாகவோ ஒரு அன்ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பாகவோ இல்லாமல் எல்லோரும் ஒரு குழுவாக சேர்ந்து நம்ம பண்ணும்போது இட்ஸ் அன் கிவ்ஸ் ஹாப்பினஸ். அந்த டோபமைன் ரிலீஸ் ஆனாலும் இது இட்ஸ் எப்படி ஒரு சின்ன சின்ன பூஸ்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும்போது கார்டிசால் லெவல்ஸ் உங்களுக்கு குறையும். இந்த கார்டிசால் தான் நம்முடைய இது அளவாக ரிலீஸ் ஆகும்போது நம்ம ஆபத்தில் இருந்தால் தப்பிச்சு வந்துடலாம். இதை நம்ம எப்போவுமே பதட்டத்திலே வாழ்க்கையை வச்சுருந்தோம். நம்ம வாழ்க்கையே பதட்டம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோன்னா அடிக்கடி கார்டிசால் ரிலீஸே ஆகிட்டு இருந்துச்சு. சரியாக தூங்கலை, நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் கரெக்டாக நம்மளுடைய ஒர்க் சேஃப்டி, ஒர்க் பிளேஸில் ஒரு சேஃப் என்வரான்மெண்ட் இல்லை அப்படின்னா கார்டிசால் ரிலீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா தென் யூ வில் பி ஸ்ட்ரெஸ்ட் அவுட். ஸோ இந்த பாயிண்ட்டு ஹவு எல்லா பயாலஜியும் எப்படி ஆக்ட் பண்ணுது நமக்கு உடம்புலன்றது ஒரு பேசிக் இப்போ புரிஞ்சுருக்கோம். ஸோ இதை வச்சு இடிஎஸ்ஓ அப்படின்ற அந்த ஹார்மோன்ஸோடைய ஆக்டிவிட்டியை மேம்படுத்துகிறதும் கார்டிசாலோடைய ஆக்டிவிட்டியை குறைச்சி நம்ம ஒரு சர்க்கிள் ஆஃப் சேஃப்டி ட்ரஸ்டட் சேஃப் என்வரான்மெண்ட்டில் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிறது அண்ட் அதை உருவாக்குறது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.